வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். AS20 ஏர்னிங்ஸ் பெர் ஷேரில் ஏற்கனவே நம்ம தியரியும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்த்துட்டோம். எப்படி ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கண்டுபிடிக்கிறது, அதாவது பேசிக் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம டைல்யூட்டட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அண்ட் நார்மல் ஷேர்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும், போனஸ் ஷேர்ஸாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ அதில் நம்ம அந்த சின்ன ப்ராப்ளம் போனஸ் ஷேர்ஸுங்கிறதுனால உங்களுக்கு நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிட்டேன். என்ன அப்படின்னா, போனஸ் ஷேர்ஸ்க்கு பிகினிங் ஆஃப் த இயர்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஃபுல்லாக ஒரு செட் ஆஃப் இது கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஷ். கேஷுக்கு ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்றாங்கன்னா நம்ம டேட் ஆஃப் கேஷ் ரிசீவபிள் என்னைக்கோ அன்னைக்கு தேதியிலேருந்து கவுண்ட் வச்சுக்கணும். இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆட் ஆனதா, ஏற்கனவே நம்மகிட்ட 2000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 500 ஷேர்ஸ் இஷ்யூடு ஃபார் கேஷ் அப்படின்னா, கேஷ் என்னைக்கு ரிசீவ் பண்ணாங்களோ அன்னைக்கு தேதியிலேருந்து 2500 ஷேர்ஸாக மாறிடும். அடுத்தது பாருங்கள், ஈக்விட்டி ஷேர்ஸ் அகெயின்ஸ்ட் கன்வர்ஷன்ஸ் ஆஃப் டெட்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. டிபென்ச்சர்ஸ், கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸை நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷம் முடிஞ்ச உடனே ஈக்விட்டி ஷேர்ஸாக மாறிடும். அப்போ ஏற்கனவே 2000 ஈக்விட்டி ஷேர்ஸ் என் கையில் இருக்குது. இப்போ ஒரு 1000 டிபென்ச்சர்ஸை நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். 1000 டிபென்ச்சர்ஸ் நமக்கு 4000 ஈக்விட்டி ஷேர்ஸாக மாறப்போகுது அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே 2000 ப்ளஸ் இப்போ ஒரு 4000. அப்போ என்னைக்கு தேதியிலேருந்து நமக்கு 4000 ஆட் ஆக போகுது அப்படின்னா, டேட் ஆஃப் கன்வர்ஷன், என்னைக்கு கன்வெர்ட் பண்ணாங்களோ அன்னைக்கு தேதியிலேருந்து எடுக்கணும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட்டு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆர் பிரின்சிபல் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு பதிலாக ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா, இப்போ லோன் வாங்கியிருக்கோம் பேங்க்கில், அப்போ அந்த பேங்க்கில் லோன் பிரின்சிபல் அமௌண்ட் திருப்பி கொடுக்கணும், வட்டி கொடுக்கணும். அது கொடுக்க முடியலையோ இல்லை அதுக்கு பதிலாக ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணோம்னா, டேட் வென் இன்ட்ரெஸ்ட் சீசஸ் டு அக்ரூ, அந்த டேட்டில் இருந்து நமக்கு அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஷேர்ஸ் அந்த லோன் ப்ரொவைட் பண்ண பாரோ இருக்காங்க இல்லையா, நம்ம லோன் பாரோ பண்ணியிருப்போம்ல, அந்த லோன் ப்ரொவைடர் இருப்பார். அவர் பேங்காக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை எனி அதர் தேர்ட் பார்ட்டியாகவும் இருக்கலாம். அவங்கக்கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ லோன் வாங்கினவங்களுக்கு லோன் அமௌண்ட்டை திருப்பி கொடுக்காம இல்லை வட்டியை கொடுக்காம அதுக்கு பதிலாக ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்தோம்னா, அப்போ என்னைக்கு நமக்கு டேட் ஆன் விச், ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் சீசஸ் டு அக்ரூ, அந்த டேட்லேருந்து. அடுத்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த செட்டில்மெண்ட் ஆஃப் லயபிலிட்டி. ஒரு லயபிலிட்டியை, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க இல்லை கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க, அந்த லயபிலிட்டியை செட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம்னா அதை எந்த டேட்லேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா, டேட் ஆன் விச் செட்டில்மெண்ட் பிகம்ஸ் இஃபெக்டிவ். என்னைக்கு செட்டில் பண்ணணுமோ அந்த டேட்டை நம்ம எப்படி எடுக்கணும், டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸாக எடுக்கணும். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி 2000 ஷேர்ஸ் ஏற்கனவே இருந்தது. இப்போ லயபிலிட்டியை செட்டில் பண்ணுறதுக்காக ஒரு 1000 ஷேர் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னா, என்னைக்கு செட்டில்மெண்ட் டேட்டோ அன்னைக்கு 2000 ஷேராக இருந்தது 3000 ஷேராக நமக்கு மாறிடும். 1000 ஷேர் இன்க்ளூட் ஆயிரும், ஆட் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், equity shares issued in consideration of acquisition of assets other than cash. அசெட்னா நம்ம கரண்ட் அசெட்டில் கேஷ் வந்துடும். அதனால தான் அவங்க அவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்க, அதர் தேன் கேஷ், கேஷை விட்டுட்டு மற்றது அப்படின்னு. அப்போ கேஷை விட்டுட்டு மற்றது அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டாக்கை கொடுத்துட்டு, ஐ மீன் ஸ்டாக் இருக்குது இல்லையா, ஸோ ஸ்டாக் வாங்குறதுக்காக நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸை கொடுத்து ஸ்டாக் வாங்குறது, ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு ஈக்விட்டி ஷேர்ஸை கொடுத்து வாங்குறது. அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூட் இன் கன்சிடரேஷன் ஆஃப் அக்யூசிஷன் ஆஃப் அசெட்ஸ். அசெட் வாங்கினோம்னா காசு கொடுக்கணும், காசு கொடுக்கறதுக்கு பதிலாக ஷேரை கொடுக்கறது. அப்போ என்னைக்குலேருந்து பார்க்கணும், அக்யூசிஷன் என்னைக்கு ரெகக்னைஸ் ஆகுதோ, ரெகக்னைஸ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னைக்கு என்ட்ரி போடுறோமோ அந்த அசெட் வாங்கியிருக்கோன்னு அந்த தேதியில் நமக்கு இந்த நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆட் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், ஃபார் சர்வீசஸ் ரெண்டர்டு. ஒரு சர்வீஸ் ரெண்டர் பண்ணியிருக்காங்க நமக்கு, அது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் கட்டுறோம், ஆர்கிடெக்ட் ஃபீஸ் கொடுக்கணும், என்ஜினியரிங் ஃபீஸ் கொடுக்கணும், அதுக்கு பதிலாக எங்களோட ஷேரை வாங்கிக்கோங்கன்னு ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தோம்னா, சர்வீசஸ் எப்போ ரெண்டர் பண்ணாங்களோ அந்த டேட்லேருந்து நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஒரு 200 ஷேர் கொடுத்துருக்கோம் என்ஜினியருக்கு. ஸோ அந்த 200 ஷேர் எப்போனா, என்ஜினியர் எப்போ சர்வீஸ் ரெண்டர் பண்ணாரோ, ரெண்டர் பண்ணோடனே டியூ ஆயிரும் அவர் கொடுக்குற ரூபா. ஸோ அந்த தேதியிலேருந்தே நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் இவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நினச்சிடணும். ஓகேவா?
The next one is partly paid up shares. இது நம்ம ஏற்கனவே அன்னைக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்த்தோம். அதாவது ஒரு 1000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, 10 rupees ஈச். ஆனால் 5 rupees தான் பெய்ட் அப். நல்லா கவனிக்கணும். 1000 rupees ஷேர்ஸ், 1000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், 10 rupees ஈச், 10,000 ஒருத்துள்ள ஷேர்ஸ். ஆனால் 5 rupees ஈச் தான் கலெக்டட், பெய்ட் அப். அப்போ 1000 into 5 போட்டோம்னா 5000 ரூபாய் தான் கலெக்டட். அப்போ இப்படி பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸாக இருந்ததுன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா 1000 ஷேர் இஷ்யூ பண்ணதாக எடுக்கக்கூடாது, 500 ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸாக எடுக்கணும். 1000 பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸை 500 ஃபுல்லி பெய்ட் அப்பாக எடுத்துக்கணும். ஓகேவா? இதுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்கனவே நம்ம போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் இஷ்யூ. ரைட் இஷ்யூக்கு வந்து ரைட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம் ரைட் இஷ்யூக்கு. அதுக்கப்புறம் அமால்கமேஷன். அமால்கமேஷனில் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது ஏ கம்பெனி பி கம்பெனி ரெண்டு அமால்கமேட் ஆக போகுது. அமால்கமேஷனில் நம்ம ஏற்கனவே ஏஎஸ் 14 2 டைப் பார்த்துருக்கோம். மர்ஜர்னு ஒன்று, பர்ச்சேஸ்னு ஒன்று. அப்போ மர்ஜர் டைப்பில் அமால்கமேட் பண்ணாங்கன்னா நல்லா கவனிக்கணும், பிகினிங் ஆஃப் த பீரியட் என்னைக்கு அமால்கமேட் பண்ணாங்களோ, என்னைக்கு மர்ஜ் பண்ணாங்களோ அந்த டேட்லேருந்து கிடையாது. என்னைக்குலேருந்து? நம்ம இயர் ஸ்டார்டிங்கில் இருந்து, ஃபினான்ஷியல் இயர் 1st April 2020 இல்லை 21 அந்த தேதியில் இருந்தே நம்ம வந்து இந்த ஷேரை இஷ்யூ பண்ணதா கவுண்டில் வச்சுக்கணும். அமால்கமேஷன் டேட்டை பார்க்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அமால்கமேஷன் இன் தி நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸாக இருந்தால் நம்ம வந்து என்னைக்குலேருந்து பார்க்கணும்? ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்விசிஷன். என்னைக்கு வாங்கினாங்களோ அன்னைக்கு தேதியிலேருந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ மர்ஜர்னா ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த பீரியட். அதே இது பர்ச்சேஸ்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்விசிஷன். போனஸ் ஷேரும் பிகினிங் ஆஃப் த பீரியட்லேருந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு போனஸ் ஷேர் அடிக்கடி கேட்பாங்க, பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் கேட்பாங்க, ரைட் இஷ்யூ தனியாக கேட்பாங்க. ஓகே, நம்ம இப்போ ரைட் இஷ்யூக்கு ஒரு ப்ராப்ளம் போடலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் ரைட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பாருங்கள், ஆன் 1/1/2001 இண்டிகா லிமிடெட் ஹேட் 5 lakh ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். எவ்வளோ ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்? 5 lakhs ஷேர்ஸ் இருக்குது. ஆன் 1/3/2001 நல்லா கவனிக்கணும். 1/1/2001 சொல்லும் போதே நமக்கு தெரியுது கேலண்டர் இயர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் இயர் இல்லை. ஸோ ஜான்வரி டு டிசம்பர். அப்போ 1st March அன்னைக்கு இட் இஷ்யூட் 1 நியூ ஷேர் ஃபார் ஈச் 5 ஷேர்ஸ். 5 ஷேர் இருந்தால் ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் அட் ₹15. ஓகேவா? இப்போ ஃபேர் வேல்யூ ஆஃப் 1 ஈக்விட்டி இம்மீடியட்லி பிஃபோர் த ரைட் இஷ்யூ வாஸ் ₹21. அதாவது ரைட் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபேர் வேல்யூ ₹21. ₹21 ஷேரை நமக்கு ₹15 கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 2000 வாஸ் ₹11 lakhs. போன வருஷத்தோட நெட் ப்ராஃபிட் 11 lakhs. ஃபார் 2001 கரண்ட் இயரோட நெட் ப்ராஃபிட் ₹15 lakhs. Calculate the basic earnings per share for 2001 and restated earnings per share for 2000. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரைட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாதான் ரீஸ்டேட்டட் இபிஎஸ் ஃபார் 2000 கண்டுபிடிக்க முடியும், பேசிக் இபிஎஸ் ஃபார் 2001 கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் அதாவது இந்த ரைட் ஃபேக்டர் ஃபார்முலாவை பாருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்களா? ஃபேர் வேல்யூ பெர் ஷேர் ப்ரையர் டு எக்ஸசைஸ் ஆஃப் ரைட்ஸ். இது நமக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துருந்தாங்க, ₹21 நம்ம பார்த்தோம். என்னது? இந்த ரைட் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேர் வேல்யூ பெர் ஷேர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ₹21. டிவைடட் பை தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் வேல்யூ பெர் ஷேர். இது என்னது தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் வேல்யூ பெர் ஷேர்? வி டோன்ட் நோ. இட் இஸ் நாட் கிவன் இன் த ப்ராப்ளம் டைரக்ட்லி. இது நம்ம ப்ராப்ளத்தில் டைரெக்டாக கொடுக்கப்படலை. அதனால ரைட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே நியூமரேட்டரில் இருக்கிற ₹21 நம்ம கையில் இருக்குது. ஃபேர் வேல்யூ பெர் ஷேர் பிஃபோர் ரைட் இஷ்யூ கையில் இருக்குது ₹21. பட் தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் வேல்யூ பெர் ஷேர் நம்ம கையில் இல்லை. அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா ஃபேர் வேல்யூ ஆஃப் ஆல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இம்மீடியட்லி ப்ரையர் டு எக்ஸைஸ் ஆஃப் ரைட்ஸ். ஸோ நல்லா கவனிங்க, ப்ரையர் டு ரைட் இஷ்யூ வந்து நமக்கு ₹21 ஒரு ஷேருக்கு. மொத்தம் நம்ம கையில் 5 லட்சம் ஷேர்ஸ் இருந்தது. அதான் அவங்க ஆல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 5 lakhs into 21 ரைட்டா, ப்ளஸ் டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம்
எக்ஸசைஸ் ஆஃப் ரைட்டு. இந்த ரைட்டு மூலமாக வந்தது. இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் கவனிங்க. see 5 ஷேர் வச்சிருந்தா 5 ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் கொடுக்குறாங்களாம். அப்போ 5 lakhs ஷேர்ஸ் இருக்கு, பழைய ஷேர்ஸ். அப்போ 1 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. 1 lakh ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா படி 5 lakhs பழைய ஷேர்ஸ் இன்டூ நம்ம என்ன போட்டுட்டோம், 21 rupees ஃபேர் வேல்யூ போட்டாச்சு, ப்ளஸ் 1 lakh இப்போ நம்ம ரைட் ஷேர்ஸ் இன்டூ 15 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதை போட்டுறணும். புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். ஸோ இப்போ கவனிங்க, 5 lakhs இன்டூ 21 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ப்ளஸ் 1 lakh இன்டூ 15 rupees divided by 5 lakhs plus 1 lakh, அதாவது total number of shares after the right issue 1 lakh. so எவ்வளவு வந்துரும் நமக்கு, is equal to rupees 20. see பாருங்க, rupees 20 வந்துருச்சா? ரைட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் ரைட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அந்த எக்ஸ் ரைட் வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். 21 divided by 20 is equal to 1.05. இதுதான் ரைட் ஃபேக்டர். ஓகே, நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ரீஸ்டேட்டட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும் கேட்டிருந்தாங்க. அடுத்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஆஃப்டர் ரைட் இஷ்யூ. ஓகேவா? பேசிக் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஆஃப்டர் ரைட் இஷ்யூ. ஓகே, முதல்ல வந்து சாதாரண ஏர்னிங் பேசிக் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஃபார் த ப்ரீவியஸ் இயர், தட் இஸ் 2000க்கு கண்டுபிடிப்போம். ஒன்றும் கிடையாது, போன வருஷத்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 11 lakhs. 11 lakhs டிவைடட் பை 5 lakhs முடிஞ்சு போச்சு, 2.20. இதுதான் ரீஸ்டேட்டட். கண்டுபிடிக்கும் போது கவனமாக இருங்க, அதே 11 lakhs டிவைடட் பை 5 lakhs போடும்போது இந்த ரைட் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். 11 lakhs டிவைடட் பை, நம்ம எப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போடுவோம் இல்லையா, 5 lakh தானே போன வருஷத்துக்கு, அந்த 5 lakhோட இன்டூ ரைட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம்ல 1.05, அதை போட்டணும். அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிருச்சு. ப்ரீவியஸ் இயரோட ரீஸ்டேட்டட் இபிஎஸ், ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் டிவைடட் பை ப்ரீவியஸ் இயரில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ ரைட் ஃபேக்டர், முடிஞ்சது. இப்போது கரண்ட் இயர், தட் இஸ் ஆஃப்டர் ரைட் இஷ்யூ. ஓகேவா? அப்போ பேசிக் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஃபார் த இயர் 2001 இன்க்ளூடிங் effects ஆஃப் ரைட் இஷ்யூ. இப்போ கரண்ட் இயர்க்குரிய ப்ராஃபிட் இருக்குது ப்ராப்ளத்தில் 15 lakhs. 15 lakhs போட்டுறணும். டிவைடட் பை 6 lakhs மொத்தமாக போடக்கூடாது, ப்ரீவியஸ் இயருக்கு ரைட் ஃபேக்டர் போடணும். நம்ம வெயிட்டட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, வெயிட்டட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, யோசித்து பாருங்கள், நமக்கு வந்து எப்போ லைக் ப்ராப்ளத்தை காமிக்கிறேன் பாருங்கள். எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 1 March அன்னைக்கு. அப்போ ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரி 2 monthsக்கு 5 லட்சம் தான் இருந்தது. மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 10 மாதத்துக்கு 6 லட்சமாக மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ இப்போ பாருங்கள் எப்படி போடணும், 5 lakhs இன்டூ 2/12 ப்ளஸ் 6 lakh இன்டூ 10/12. இதுதான் நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே ரைட் இஷ்யூ பண்ணும்போது வெறும் 5 lakh இன்டூ 2/12 போடாமல் இன்டூ ரைட் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். 5 lakhs இன்டூ 1.05 இன்டூ 2/12 ப்ளஸ் 6 lakh இன்டூ 10/12. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம ஒரு அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் ஒன்று பார்க்குறோம், அதோட முடிச்சுக்கலாம். இப்போது என்டிஏ கார்பரேஷன் had outstanding equity shares of 20 lakhs on 1/1/2001. 20 lakhs number of shares இருக்குது. Average fair value per equity share was 75. Fair value எவ்வளவு? 75. Potential equity shares in capital structure of NDA corporation whereas under potentialனா இனிமே ஷேர் கேபிட்டலில், ஷேர் ஸ்ட்ரக்சரில், கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் என்ன மாற்றம்லாம் கொண்டு வர போகிறாங்க, பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேவா? இனிமேல் என்னெல்லாம் வரப்போகுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்ஷன்ஸ்.
ஆப்ஷன்ஸ்னா ESOP, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான். இதுக்கு இன்னொரு பேர் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்வெட்டுனா வேர்வை, அவங்க வேர்வை சிந்தி நமக்காக உழைக்கிறதுனால அவங்களுக்கு ஷேர்ஸ் வந்து ஃப்ரீயாவோ இல்லை கன்செஷனல் ரேட்லேயோ கொடுப்பாங்க, அதுதான். ஸோ 1 lakh ஷேர்ஸ் வித் எக்ஸைஸ் ப்ரைஸ் ஆஃப் 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம எடுக்க தேவையில்லை. அவங்களுக்கு பெனிஃபிட் எவ்வளோன்னு நம்ம பார்க்குறோம், 15 ரூபா. ஓகேவா? அப்போ நம்ம யோசித்து பாருங்கள், 1 lakh நம்ம 1 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம், 15 ரூபா நமக்கு கெயின். அப்போ எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு கிடைக்குது அப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் அடுத்து சொல்லி கொடுக்குறேன். அடுத்து கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் உங்களுக்கு தெரியும். 8 lakh ஷேர்ஸ் அட் த ரேட் ஆஃப் ₹100 போட்டுக்கோங்க, ப்ராப்ளத்தில் தப்பு இருக்குது. அட் த ரேட் ஆஃப் ₹100 டு பி கன்வெர்டட் இன்டு 2 equity ஷேர்ஸ். இந்த கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் கிடையாது, அதனால் அதை விட்டுருங்க. பட் இருக்குது, இது வச்சு நான் சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா ஒருவேளை ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அது வச்சு வந்துருச்சுன்னா கஷ்டம். பட் 2013 இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டுக்கு அப்புறமா அது கிடையாது. ஸோ 8 lakh ஷேர்ஸ் அட் த ரேட் ஆஃப் ₹100. நல்லா கவனிக்கணும். இப்போது 8 lakh ஷேர்ஸ் கன்வெர்டட் இன்டு 2 equity ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 8 லட்சம் ஷேர் இருக்குது. இப்போ ஒரு ஷேருக்கு 2 equity ஷேர், அப்போ 16 லட்சம் ஷேர்ஸ் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? தேர்ட் ஒன் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ், ₹100 ஈச். இது நாமினல் வேல்யூ ஆஃப் ₹10 crores கன்வெர்ட்டபிள் இன்டு 4 equity ஷேர்ஸ். ஒரு டிபென்ச்சருக்கு நல்லா கவனிக்கணும், 10 crores டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 10 lakhs கிடைக்கும். அப்போ 10 லட்சம் டிபென்ச்சர்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். அப்போ 4 equity ஷேர்ஸ், ஒரு டிபென்ச்சருக்கு 4 equity ஷேர்ஸ்னால் 40 லட்சம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை கன்வெர்ட் பண்ணி ஒரு 16 லட்சம் நமக்கு ஈக்விட்டி ஷேர்ஸ் வரப்போகுது. டிபென்ச்சர்ஸை கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக 40 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆட் ஆகுது. இப்போ டேக்ஸ் ரேட் எவ்வளவு அப்படின்னா 30%. நெட் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு நமக்கு? ஐ திங்க் எஸ் 1 crore. நெட் ப்ராஃபிட் இஸ் 1 crore. எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்குறேன், கவனிங்க. வந்து இன்க்ரீஸ் இன் ஏர்னிங்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் இஷ்யூ பண்ணுறதுனால ஏதாவது ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? சத்தியமாக கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது? இன்க்ரீஸ் இன் ஏர்னிங்ஸ் ஏன் கிடையாது அப்படின்னா, நம்ம இவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகேவா? ஃப்ரீயாவோ காசு வாங்கிட்டோ கொடுக்குறோம். பட் தர் இஸ் நோ இன்கம் ஜென்ரேட்டட் வைல் இஷ்யூயிங் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணும்போது இன்கம் எதுவுமே ஜெனரேட் ஆகாது. அதனால தர் இஸ் நோ இன்க்ரீஸ் இன் ஏர்னிங்ஸ். சரி, நம்பர் ஆஃப் இன்க்ரிமெண்டல் ஷேர்ஸ் எவ்வளோன்னா, நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளோ நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோமோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ ஃப்ரீயாக கொடுக்குறது நம்ம 15 ரூபா, ஒரு ஷேருக்கு 15 ரூபா. அப்போ எப்படி ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1 lakh இன்டூ 15/75 போட்டாங்கன்னா 20,000 ஷேர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி. அவுட் ஆஃப் 1 lakh ஷேர்ஸ் 20,000 shares are issued at free of cost without any consideration. அப்போ 20,000. இதில் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஆன் இன்க்ரீஸ்டு ஷேர் இருக்கான்னா ஒன்றுமே கிடையாது, நில்லு. ஏன்னா இன்கமே இல்லைல்ல. இன்கம் இருந்தால் தானே இன்க்ரீஸ்ட் இன்கம் டிவைடட் பை இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போடுவோம். பட் இன்க்ரீஸ்ட் இன்கம் இல்லை. அடுத்து கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 8 லட்சம் ஷேர் இருந்தது, நம்ம இப்போ 16 லட்சம் ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ₹8, அதாவது ₹8 கிடையாது, நீங்கள் 8 lakhs இன்டூ 100 போட்டிங்கன்னா பெய்டப் கேபிட்டல் கிடச்சிரும். அதில் 8% போடுங்க, 64 லட்சம் ரூபாய் நமக்கு என்ன கிடைக்குது? ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா there is no need to pay preference dividend. இனிமேல் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பே பண்ண தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸாக மாறிட்டாங்க. ஸோ இந்த 64 லட்சமும் தேவையில்லை. அண்ட் அட் த சேம் டைம் அந்த 64 லட்சத்துக்கு 10% டேக்ஸ் பே பண்ணுவாங்க இல்லையா, அந்த டேக்ஸும் தேவையில்லை. அப்போ 64 லட்சம் ப்ளஸ் அதில் 10% 6,40,000. ஸோ 70,40,000 இன்க்ரீஸ் ஆஃப் இன்கம். நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிடுது. எவ்வளவு? 70,40,000. ரைட்? சரி, இப்போ நம்பர் ஆஃப் இன்க்ரிமெண்டல் ஷேர்ஸ் நமக்கு 16 லட்சம். அப்போ யோசித்து பாருங்க, இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஆன் இன்க்ரீஸ்டு ஷேர்ஸ் எவ்வளோனா 70,40,000 டிவைடட் பை 16 lakhs, ₹4.40. ஒரு ஷேருக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுறது. கன்வெர்ட்டபிளுக்கும் அதே மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம். என்னன்னா இங்கே நமக்கு 10 crores
10 crores 12% வட்டி நம்ம பே பண்ணோம். 12% டிபென்ச்சர்ஸ். ஸோ 12% வட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதில் நம்ம டேக்ஸையும் கழிச்சிட்டு. ஸோ 84 லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் இன் நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு. ஓகேவா? 30% டேக்ஸை கழிச்சிட்டு பார்க்குறோம். அப்போது 84 lakhs நமக்கு என்ன ஆகுது? கிடைக்குது. ரைட். இப்போது நம்பர் ஆஃப் இன்க்ரிமெண்டல் ஷேர்ஸ் ஏற்கனவே நான் சொன்னேன் 40 லட்சம் ஷேர்ஸ். அப்போ இபிஎஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இன்க்ரீஸ்டு இன்கம்க்கு மட்டும். ஸோ 84 lakhs டிவைடட் பை 40 lakhs rupees 2.10. ஃபைன். இப்போ தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன்ஸில் there is no increased earnings. ஸோ இபிஎஸ் இஸ் nil. செகண்ட் இதில் இன்க்ரீஸ்டு ஏர்னிங்ஸ் 2 இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டும் பே பண்ண தேவையில்லை, அதுக்குரிய கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸும் பே பண்ண தேவையில்லை. அப்போ 64 லட்ச ரூபா டிவிடெண்டும் அதுக்குரிய 10% கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் 6,40,000 ஆட் பண்ணால் 70,40,000 ப்ராஃபிட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது டிவைடட் பை இன்க்ரீஸ்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஏற்கனவே எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குமோ இப்போ ஒரு 16 லட்சம் ஆட் ஆகுது இல்லையா? ஆட் ஆகிற 16 லட்சத்தை போட்டோம்னா 4.40. அடுத்து கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 crores இருக்குது டிபென்ச்சர்ஸோட ஒர்த்து. அதில் 12% கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போ நமக்கு அதில் 1 crore 20 lakhs வருது. அதில் நம்ம டேக்ஸை கண்டுபிடிச்சு கழிச்சிடணும். கழிச்சிட்டோம்னா ஏன் கழிக்கிறோங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இவ்வளோ நாள் வரைக்கும் டிபென்ச்சர்ஸ் இருந்ததுனால வட்டி பே பண்ணிட்டு தான் மீதிக்கு தான் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இப்போ வட்டி பே பண்ணலை அப்படின்னா அதுக்கும் டேக்ஸ் நம்ம பே பண்ணணும். அதனால தான் அந்த டேக்ஸை நம்ம கழிச்சிடுறோம். ஸோ 84 lakhs இன்க்ரிமெண்டல் ஷேர்ஸ் 40 lakhs டிவைட் பண்ணோம்னா 2.10. ஓகேவா? இப்போ நம்ம டைலூட்டடா நான் டைலூட்டடான்னு பார்க்க போகிறோம். முதல் கவனிங்க. 1 crore ப்ராஃபிட் இருந்தது. வெரி குட். 20 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்தது. அப்போ நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு ஷேருக்கு 5 ரூபா டிவிடெண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. குட். அதுக்கடுத்து ஆப்ஷன்ஸ் உள்ளே வந்துச்சு. 20,000 ஷேர் இன்க்ரீஸ் ஆகுச்சு இல்லையா? அப்போது ஆனால் ப்ராஃபிட் எதுவுமே கூடலை நமக்கு. அப்போ நமக்கு எப்படி இருந்தது? 1 crore ப்ராஃபிட் தான் இருந்தது. ஆனால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 20 lakhs 20,000 ஆயிடுச்சு. அப்போ கவனிங்க 4.95 டைலூட் ஆயிடுச்சா? அந்த 1 crore முந்தி 20 லட்சம் ஷேர்ஸ் தான் டிவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 20 lakhs 20,000 ஷேர்ஸுக்கு நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 4.95 சொல்லி டைல்யூட்டட். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ். இப்போ கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறதுல இது நம்ம எந்த ஆர்டரில் எடுத்திருக்கோம்னா முந்தின ஸ்லைடில் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் நெல், அதனால அதை எடுத்தோம். அடுத்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் எது கம்மியாக இருக்குது? டிபென்ச்சருக்கு. அதனால ரெண்டாவது அதை எடுக்கணும். அதுக்கப்புறமா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது அதனால தான் டிபென்ச்சர்ஸ் எடுத்திருக்கோம். நமக்கு எவ்வளோ இன்கம் ஆட் ஆகுது அப்படின்னா 84 lakhs இன்கம் ஆட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம 1 crore இருந்த இன்கம் இப்போ 1 crore 84 lakhs ஆயிடுச்சு. அதே மாதிரி இதையும் நம்ம கூட்டணும், ஷேர்ஸையும் கூட்டணும். 20 lakhs 20,000 இருந்ததில் ஆப்ஷன் இஷ்யூ பண்ணதுக்கப்புறமா இப்போது எவ்வளோ கூடுது? நமக்கு 40 lakhs கூடுது. அப்போ 60,20,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்போ இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். 1 crore 84 lakhs இன்க்ரீஸ்டு இன்கம் டிவைடட் பை 60 lakhs 20,000 போட்டால் 3.06. யோசித்து பாருங்கள். ஈவன் தோ த இன்கம் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு. இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸும் இன்க்ரீஸ் ஆனதுனால ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வெறும் 3.06 மோர் டைலூட்டிவ். ரொம்ப டைலூட் ஆயிடுச்சு. 4.95 படார் குறைஞ்சி கிட்டத்தட்ட 3. ஓகேவா? அதுக்கப்புறமா கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இது நம்ம இன்க்ரீஸ் இன்கம் 70 lakhs 40,000. ஸோ ஏற்கனவே நம்ம கையில் 1 crore 84 lakhs இன்கம் இருக்குது நெட் ப்ராஃபிட்டு. அதோட இதையும் ஆட் பண்ணோம்னா 2 crores 54 lakhs 40,000 இன்கம் ஆயிடுது. ஓகேவா? அடுத்து 60,20,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. அது கூட இப்போ நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்ன பார்த்தோம்? ஒரு ஷேருக்கு 2 ஈக்விட்டி ஷேர். அப்போ 8 லட்சம் ஷேருக்கு 16 லட்சம். அந்த 16 lakhs ஆட் பண்ணோம்னா டோட்டல் 76 lakhs 20,000. அப்போ இப்போ ஆட் பண்ணதை பாருங்கள். 2 crore 54 lakhs 40,000 டிவைடட் பை 76 lakhs 20,000 3.34. இது என்னது? ஆன்டி டைல்யூட்டிவ். டைல்யூட் ஆகலை. 3.06 தான் கிடச்சது டிபென்ச்சரை நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா. பட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் இன்கம் நிறைய கூடிடுச்சு இல்லையா? அதனால நமக்கு இப்போ ஆன்டி டைல்யூட்டிவ் ஆகி 3.34. ஆனால்
நம்ம இப்போ இதில் எது ரொம்ப மோஸ்ட் டைலூட்டிவோ அதைத்தான் என்னென்னு எழுதணும், டைலூட்டட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னு எழுதணும். ஸோ டைலூட்டட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பாருங்கள், அந்த சைடில் ஃபஸ்ட்டு எதுவுமே இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி 5 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட். அடுத்த ஆப்ஷனுக்கு அப்புறமா 4.95, அடுத்த டிபென்ச்சருக்கு அப்புறமா 3.06, அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஷியல்ஸ்க்கு அப்புறம் 3.34. எது கம்மி? 3.06. ஸோ டைலூட்டிவ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இஸ் ஈக்குவல் டு 3.06. எல்லா ப்ராப்ளத்துலையும் ஆப்ஷன், ப்ரிஃபரன்ஷியல்ஸு, ஈக்விட்டி டிபென்ச்சர்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. 2 மட்டும் கொடுக்கலாம். ஈக்விட்டி ஷேர்ஸும் ஆப்ஷன்ஸும் மட்டும் இருக்கும், இல்லை ஈக்விட்டி ஷேர்ஸும் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் மட்டும் இருக்கும், இல்லை ஈக்விட்டி ஷேர்ஸும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் இருக்கும், இல்லை 3 காம்பினேஷனில் வரலாம். எப்படி வந்தாலும் பார்த்து செய்யுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ்டு இன்கம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அது ரெண்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், எதுக்கு இந்த டேபிள் அப்படின்னு. இந்த டேபிள் எதுக்குன்னா எந்த ஆர்டரில் நம்ம எழுதணுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த இன்க்ரீஸ்டு இன்கம் டிவைடட் பை இன்க்ரீஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா ஒரு இபிஎஸ்ஸு, அதை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறோம். முதல் நில் எழுதணும், அப்புறம் 2.10 டிபென்ச்சருக்கு வந்ததை எடுத்தோம், அடுத்து 4.40 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு வந்ததுனால நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸை மட்டும் எழுதணும், அப்புறம் ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் டிபென்ச்சர்ஸ்க்கு போயிட்டோம். ஏன்னா அடுத்து 2.10 அதுதான் வருது, அதனால் அதுக்கப்புறமா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் போகணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.